ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்ஸ்ரீ விலாக். இன்றைக்கி பழனி பக்கத்தில் இருக்கக்கூடிய கணக்கம்பட்டி வந்திருக்கோம். கணக்கம்பட்டியில் அமைஞ்சிருக்கக்கூடிய மூட்டை சித்தர் அவருடைய ஜீவ சமாதியில் ஐயாவை வணங்கிட்டு போகலான்னு சொல்லி வந்திருக்கோம். முன்னாடி என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய விரிய மரம் தலை விருட்சமாக இங்கே இருக்குது. பக்தர்களுடைய வேண்டுதல் நிறைவேறதுக்காக இந்த மரத்தில் வேண்டிட்டு கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம்னு கட்டியிருக்காங்க. இந்த மரத்துக்கு கீழேயே வீடு கட்டணும் ஆசை இருக்கிறவங்க வேண்டிக்கிட்டு வீடு கட்டுற மாதிரி கட்டில் அடுக்கி வச்சுருக்காங்க. பல வேண்டுதல்கள் இந்த மரத்தில் பக்கத்தில் இருந்து வேண்டிட்டு போகிறாங்க. இது அணையா விளக்கு. அது பக்கத்துலேயே மரத்துக்கு கீழேயே இருக்கக்கூடிய விளக்கு எரிஞ்சிட்ருக்கு. அங்கேயும் வழிபட்டு பாருங்கள், மரம் ஃபுல்லாகவே பக்தருடைய வேண்டுதல் கயிறு தான் தொங்கிட்டு இருக்கு. அடுத்து சித்தர் வாழ்ந்த வீடு. அந்த வீட்டில் சித்தர் உபயோகித்த கட்டில், சோஃபா வச்சு வழிபட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் சித்தருடைய ஃபோட்டோஸ் வச்சு இங்கே வழிபாடு நடத்திட்டு வராங்க. அதையும் வழிபட்டு அடுத்து நம்ம சித்தருடைய ஆலயம் நோக்கி போயிட்டுருக்குறோம். இந்த இடத்துல தான் நம்ம பழனிசாமி சித்தர் உயிரோடு இருக்கும்போது இந்த வேப்ப மரத்துக்கு அடியில் தான் உட்காந்து பக்தர்களை சந்திச்சுட்டு வந்திருக்காரு. அந்த வேப்ப மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய கல்லில் தான் உட்காந்துருந்து வர பக்தர்கள்லாம் சந்திச்சுட்டு இருந்திருக்காரு. அந்த வேப்ப மரத்துக்கு அடியில் இப்போது அவருடைய நினைவாக வழிபாடு நடந்துகிட்ருக்கு. அடுத்து நம்ம சித்தருடைய ஆலயத்துக்குள்ளே போயிட்டுருக்குறோம். ஆலய முகப்பிலேயே நிர்வாகம் சார்பில் அமைச்சிருக்கக்கூடிய கடைகள், பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கேயே வாங்கிக்கலாம். பூமாலையிலேருந்து எல்லா பொருட்களும் இங்கேயே கிடைக்குது. இங்கேயே வாங்கிட்டு நம்ம தரிசனம் பண்ண உள்ளே போய்க்கலாம். இங்கே ஊதுபத்தி கொடுத்துறவங்க, தீபம் போடுறவங்க எல்லாமே இங்கே வெளியிலேயே பண்ணிக்கணும். பக்தர்கள் அங்கே இந்த இடத்துலையே தீபமும் ஊதுபத்தியும் கொளுத்திட்டு உள்ளே சித்தரை சந்திக்க போயிட்டுருக்காங்க. சித்தருடைய ஜீவ சமாதி நோக்கி போயிட்டுருக்கோம். சித்தருடைய ஆலயத்துக்குள்ளே வந்துட்டோம். தினந்தோறும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வந்து போகிறாங்க. பௌர்ணமி, அமாவாசை நாட்களில் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து போவாங்க. குரு பூஜை நாட்களில் பல லட்சம் பக்தர்கள் வந்து போகக்கூடிய ஒரு இடம்தான் இந்த கணக்கம்பட்டி. இங்கே வந்து போகிற மக்களுக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்காமையே இவ்வளோ மக்கள் வந்து போகிறாங்க அப்படின்னு எல்லாருக்குமே கேட்க தோணும். நீங்களும் வந்து பாருங்கள், உங்களுக்கே யோசிக்க தோணும். ஒரு முறை வந்து போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மாற்றங்கள்னால நீங்களும் திரும்ப திரும்ப வந்து போவீங்க. நாங்களும் அதுபோல் இங்கே வந்து போனதுலேருந்து சில மாற்றங்களால் தான் நாங்களும் அடிக்கடி வந்து போயிட்டுருக்குறோம். இது சித்தர் உபயோகப்படுத்தின நாட்காலி மற்றும் கார் இங்கே வச்சுருக்காங்க. உள்ள அவருடைய சமாதி பக்கத்திலே வச்சுருக்காங்க. இதுதான் சித்தர் ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய சமாதி. அது முன்னாடி நின்று நம்ம வேண்டுதலை வச்சு வேண்டிக்கிட்டு போகலாம். போய் என்னென்னு வேண்டிகிட்டு போகலாம். அடுத்து ஆலயத்தில் நம்ம வெளியில் வந்துட்டோம். இங்கே வர அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நிர்வாகத்தில். அது டெய்லியுமே நடக்கும். நம்மளும் போய் அன்னதானம் சாப்பிட்டு போகலான்னு போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இதெல்லாமே பெரிய க்யூ. இந்த க்யூ எல்லாமே அமாவாசை பௌர்ணமி நாட்களில் வர பக்தர்கள் வந்து இந்த க்யூ வழியாக தான் தரிசனத்துக்கு போகணும். நம்ம இன்றைக்கி வந்து நேராக உள்ளே போய் தரிசனம் முடிச்சுட்டு வந்தோம். ஆனால் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பலாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து போவாங்க. அதனால் இந்த க்யூ இல்லைன்னா சமாளிக்க முடியாது. நம்ம அன்னதானம் கொடுத்து நோக்கி வந்துட்டோம். கை கழுவிட்டு உள்ளே போய் சாப்பிட்டு வந்துடலாம். அன்னதான கூடம் பாருங்கள், அருமையாக அமைச்சிருக்காங்க. அன்னதானத்துக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய பொருட்கள். நம்மளும் லைன் நின்று சாப்பாடு வாங்கிட்டோம். ஒரு பொரியல், கதம்ப சாம்பார், ஒயிட் ரைஸு சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் பிளேட்டை கழுகி இந்த ஸ்டாண்டில் வச்சுட்டு கிளம்பிடலாம். அன்னதான கூடத்துலேருந்து வெளியில் வரும்போது அன்னதானத்துக்கு நன்கொடை வாங்கக்கூடிய அலுவலகம். நம்மளால முடிஞ்ச நன்கொடையை இங்கே கொடுத்துட்டு நம்மளும் கிளம்ப போகிறோம். கணக்கம்பட்டி சித்தரை வந்து வழிபாடு பண்ணிவிட்டு நம்ம அடுத்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்குறோம். வெளியில் வந்துட்டுருக்குறோம். பெரியதோர் வளாகம். எத்தனை பேர் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பெரியதோர் வளாகமே பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. சுற்றி வர நல்ல வேப்ப மரம்,
எவ்வளோ வெயில் அடித்தாலும் இதமான காற்றோட்டமாக இருக்கும். இதுதான் ஐயாவுடைய ஜீவ சமாதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடம். பௌர்ணமி நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே நிறைஞ்சு வழியும் கூட்டம். எல்லா பக்கம் மக்கள் உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருப்பாங்க. இன்றைக்கி நாங்கள் இடநாள வந்தனால கூட்டமே இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது கூட்டம். பௌர்ணமி நாட்களில் நீங்களும் வந்து பாருங்கள், சரியான கூட்டமாக இருக்கும். நம்ம வந்து தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே வெளியில் கிளம்ப போகிறோம். இதுதான் இந்த இடத்துல வந்து கார் பார்க்கிங், கழிவறை எல்லாமே நல்லா வசதி அமைச்சு கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் வந்தாலும் மக்கள் உபயோகிக்கிறதுக்கான கழிவறைகளும் நிறையா கட்டி விட்டுருக்காங்க, சுத்தமாகவும் இருக்குது. அடுத்து நம்ம வந்து பார்க்கிங்கில் இருக்க வண்டியாக நம்ம கிளம்பிடலாம். நம்ம பஸ்ஸில் வந்தவங்கன்னா இங்கே பஸ் இந்த இடத்துலேயே நிற்கும். வெளியில் வந்தோம்னா முன்னாடி ஆட்டோ திண்டுக்கல் ரோடு வரைக்கும் ஆட்டோ கொண்டு ட்ராப் பண்ணுவாங்க, அதுலேயும் போய்க்கலாம். இல்லை பஸ்ஸில் வரதுன்னா பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகும், பழனி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும். சத்குரு கோயில்னு போட்டிருக்கோம், இங்கே பாருங்கள், கணக்கம்பட்டி சத்குரு கோயில்னு போட்டிருக்கு.